ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நம்பர்ஸ். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்வர்சேஷன், ரெண்டு கிளாஸ்மேட்டுக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் நம்ம படிப்போம். ஸோ மணி சொல்கிறான், மணிக்கும் மல்லிகாவுக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் அது. ஸோ மணி சொல்கிறான், நேற்று 10,000 பேர் ட்ரேட் ஃபேர் போனாங்க அப்படின்னு சொல்கிறான். மல்லிகா சொல்கிறா அதுக்கு, வா தட்ஸ் a lot of people அப்படின்னு மல்லிகா சொல்கிறான். மணி அதுக்கு சொல்கிறான், தேங்க் குட்னஸ் ஈவன் டு த ட்ரேட் ஃபேர் சென்டர் எக்ஸாக்ட்லி எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மல்லிகா கேட்குறான், ஏன் நேற்று ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மணி சொல்கிறான், நீ உனக்கு தெரியாதா நேற்று மட்டும் நான் போனேன்னா நியூஸ் பேப்பரில் இல்லை நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் அதை வந்து நியூஸில் வந்து அதை 10,000 கொடுக்க மாட்டாங்க, 10,000 -1 கொடுப்பாங்க. 10,000 -1 அப்படின்னா என்ன வரும்? 9,999 அப்படின்னு ஒரு கோணலா ஒரு மொக்க நம்பர் கொடுப்பாங்க. இது வாசிக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றான் மணி. ஆனால் மணிக்கு என்ன புரியலன்னா, நியூஸ் பேப்பரில் இவன் போடலாம் மட்டும் இல்லை, ஒரு 100 பேர் போகாட்டி கூட 10,000 தான் கொடுப்பாங்க. 100 பேர் வராட்டி கூட 100 பேர் போடலாம் கூட 10,000 தான் நியூஸ் பேப்பர்காரன் கொடுப்பான். அதான் உண்மை. ஏன்னா நியூஸ் பேப்பர்காரனை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுப்பான், எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்க மாட்டான். எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்க மாட்டான், அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுப்பான். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ இஸ் 10,000. ஜென்ரலாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்டுக்கோ இல்லை விஷயங்களுக்கோ நம்ம வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுப்போம் சொல்கிற மாதிரி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே, இந்தியாவோட பாப்புலேஷன். இந்தியாஸ் பாப்புலேஷன் எல்லான்னு கேட்டால் 140 crores சொல்லுவாங்க. நெட்டில் போட்டாலும் அதே தான் வரும், 140 crores. இந்தியாஸ் பாப்புலேஷன் 140 crores. பட் நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் செத்து போகிறாங்க, நிறைய பேர் சாவறாங்க, நிறைய பேர் உயிரோட வராங்க, ஏன்னா பிறக்கிறாங்க, குழந்தைங்க நிறைய பிறக்குது. ஸோ எப்படி 140 crores எக்ஸாக்டாக சொல்கிறீங்கன்னா, பாப்புலேஷன் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏன் 140 crores எக்ஸாக்டாக சொல்கிறோன்னா, ஏன் 140 crores சொல்கிறோன்னா, அந்த ஃப்ளக்சுவேஷன் பெரிய நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளக்சுவேஷன் வந்து பெரிய நம்பர் இல்லை. ஃப்ளக்சுவேஷன் நாட் வெரி பிக். அதனால நம்ம 140 crores ஸ்டாண்டர்டாக சொல்கிறோம் பாப்புலேஷன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில வீடியோஸில், இந்த சாப்டரில் ஒரு சில வீடியோஸில், இப்போ 2-3 வீடியோக்கு நம்ம இந்த லார்ஜ் நம்பர்ஸ் பற்றியும் அது டேர்ம்ஸ் யூஸ் டு ரெப்ரசென்ட் தம் அதான் படிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் லைக், தமிழ்நாட்டில் எத்தனை ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து மில்கி கேலக்சியில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டாக, இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கிற டேட்டா, 26,345 ஏக்கர்ஸ் இருக்குன்னு. இது வந்து ஆஸ்ட்ராலஜி படித்தவங்க சொல்கிறது, 20,000 crores மேலே இருக்குது ஸ்டார்ஸ்னு. இது ரெண்டுமே அப்ராக்சிமேட் தான், அப்ராக்சிமேட் டேட்டா தான். அப்ராக்சிமேஷன் பற்றி நம்ம கரெக்டாக நான் சொல்லிட்டேன். இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, நாட் எக்ஸாக்ட். இப்போ ப்ரெடிசஸர் சக்ஸஸை பற்றி நம்ம லைட்டாக படிக்கலாம். இப்போ போன ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சுட்டு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ரீகேப் ஆஃப் ப்ரெடிசஸர் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸர்னா என்ன? இப்போ ஒரு நம்பர் இருக்குது, லெட்ஸ் எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது, +1னா இது வந்து சக்ஸஸர் ஆஃப் எக்ஸ். சக்ஸஸர் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது, -1 போட்டால் predecessor of x. predecessor of x. So when 1 is added to a number, we get its successor. When 1 is subtracted from a number. இந்த நம்பர்ன்ற இடத்துல நான் எக்ஸ்ன்னு போடுறாங்க, ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன். அந்த வேரியபிள்ஸ் பற்றி நம்ம அல்ஜிப்ரான்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதில் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு சும்மா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 5 கொஷின் இருக்கு, அந்த 5 கொஷினே சால்வ் பண்ணலாம். சக்ஸஸர் ஆஃப் 4576. ஸோ 4576 ஒரு நம்பர் இருக்கு, 4576 +1 போனா அதோட சக்ஸஸர். ஸோ 4577. 8970 ப்ரெடிசஸர். ஸோ 8970 ஒரு நம்பர் இருக்கு, 970 -1 போட்டால் அதோட ப்ரெடிசஸர் 8969. 999 +1. 999 சக்ஸஸர் என்னன்னு கேட்குறாங்க, 1000. 10,000 ப்ரெடிசஸர் என்னன்னு கேட்குறாங்க, இல்லை ஏன்னா -1 போட்டிருக்காங்க. ஸோ 9,999. The last question, the predecessor of the smallest 5-digit number என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ smallest 1-digit number என்ன 1, smallest 2-digit number 10, smallest 3-digit number 100, smallest 4-digit number 1000. இதே பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னா smallest 5-digit number 10,000. 10 followed 10,000. ஸோ
predecessor of the smallest 5-digit number தான் கேட்டிருக்கோம். So 10,000 minus 1, which is nothing but 10,999. So basically answer 9999. Yeah, answer.